இது நிலாவோட அண்ணன் தானே? இந்த தோட்டத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆ, வாங்க. நீங்க என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆ, சொல்லுங்க அர்ஜுன். இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு, அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கும் நிலாவுக்கும் ஐ மீன் நிலாவை உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நிலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு உன்னை பிடிக்காதுதான். எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண முடியாது பார்த்தீங்களா? மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லுங்க. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, நிலாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி தான் கேக்குறேன். ரிலேஷன்ஷிப்பா? அப்படி எதுவும் இல்லையே. வாட்? அப்படி எதுவும் கிடையாதா? அப்போ உனக்கு நிலாவை பிடிக்காது, ஆனா அங்க ஒருத்தி உன்னையே நினைச்சிட்டு இருக்கா. என்னது? தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவங்க எத்தனை மாப்பிள்ளை பார்த்தோம் தெரியுமா? யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டா. வேற என்னதான் வேண்டும்னு சொன்னாலும் வாயை திறக்க மாட்றா. அப்போதான் என் ஒய்ஃப் சொன்னான், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. உன்கிட்ட வந்து கேட்டுட்டு போலான்னு வந்தா எதுவுமே தெரியாத மாதிரி முடிக்கிற. ஏய், என்ன என் தங்கச்சியை நம்ப வச்சு ஏமாத்த பாக்குறியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நிலாவை நான் லவ் பண்ண. அவ போற இடம் எல்லாம் சுத்தி சுத்தி அவ பின்னாடியே போனேன். ஆனா அவ இது எல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டா. நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஐநோ, அவ மனசுல நான் இருப்பேன். ஆனா அது ஒரு நாள் கூட என்கிட்ட காட்டினதில்லை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. மேபி உனக்கும் எனக்கும் இருக்கிற பகைதான் காரணமா இருக்கலாம். தான் அண்ணனுக்கு பிடிக்காத ஒருத்தவனோட வாழ வேண்டாம்னு நினைச்சிட்டாலோ என்னவோ. மனசுக்குள்ள என் மேல அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் ஒரு நாளும் அவ வெளியே காட்டிக்கிட்டது இல்லை. ஆமா அர்ஜுன், அவ மனசுல நான் இருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா அவ வாயை திறந்து சொல்லாததுக்கு காரணமும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க சம்மதம் சொன்னா நீலா கண்டிப்பா ஒத்துக்குவா. அவளுக்காக தான் இத்தனை காலமா காத்துட்டு இருக்கேன். என்னைக்காவது மனசு மாறுவாளா, என்னை ஏத்துக்குவாளான்னு. ஒரு வகையில நீங்க ரொம்ப லக்கி தான். உங்களுக்கு இப்படி ஒரு கூட பிறக்காத தங்கச்சி கிடைச்சிருக்கா. இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா நீலா நிச்சயம் அவ மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை சொல்லுவா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய சந்தோஷமா வாழறதும் இல்ல பிடிக்காத வாழ்க்கைய ஏத்துக்கிட்டு வாழறதும் உங்க கையில தான் இருக்கு. இங்க பாரு, நீ சொல்றது எல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என் அப்பா கிட்ட நீ பிரச்சனை பண்ணன, அந்த கோபம் இன்னும் இருக்கு. அதுக்காக நீலாவோட மனசை காயப்படுத்த நான் விரும்பல. நீலாவுக்காக, நீலா ஒருத்திக்காக உன்னை நான் மன்னிக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியுமா? நீலா அப்பா அம்மாவை இழந்துட்டு யாருமே இல்லாம நின்னா. ஒரு அண்ணனா அவளை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனா இப்போ அவ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இங்க பாரு, ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தா கூட உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். அவளை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உன் கடமை. அதை மீறணும்னு நினைச்ச கொன்னுடுவேன். அர்ஜுன், நான் நீலாவை பார்க்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு வா, நான் நிலாவை கூட்டிட்டு வரேன். அவ வாயாலேயே அங்க எல்லா உண்மையும் வர வைக்கிறேன். மறக்காம வந்துரு இன்னைக்கு சாயங்காலம். சரி. என்ன அர்ஜுன், கூப்பிட்டியா? ஆமா, ஒரு இடத்துக்கு போகணும், என் கூட வா.
எங்க? வா சொல்றேன். ரொம்ப தூரமா இல்ல பக்கமா? இல்ல, பக்கமா இருந்தா இப்படியே வருவேன், தூரமா இருந்தா வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்திட்டு வருவேன். எல்லாம் இதுவே நல்லதா இருக்கு. வா. நீ நானும் மட்டுமா? சத்யா சத்யா வரல? இல்ல, அர்ஜுன், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. எங்க போறோம்? அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. வா. அப்போ சரி. ஆதி, என்ன நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல? அது சர்ப்ரைஸ். போங்க ஆதி, நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அதுவா, ஒரு ஹாப்பி நியூஸ். அத நேர்ல வந்து தான் சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போன வேலை சக்சஸ். அந்த வேர் ஹவுஸ் ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. நிஜமாவா? ஆமா. இப்போ அந்த ஹாப்பியை டபுள் ஆக்க நம்ம சூர்யாவுக்கு தங்கச்சி பாப்பா ரெடி பண்ண போறோம். ஆசைதான், போங்க. நான் போறதா இல்ல, அந்த வேலையை முடிச்சிட்டு தான் போவேன். நீங்க விளையாடாதீங்க ஆதி, வேண்டாம். எனக்கு வேணும்டி பொண்டாட்டி. ம்ஹும். நேரம் பார்த்து காலம் வரான். சரி சரி, குழந்தை அழறான், நீ பாரு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உன்ன. உங்களை பத்தி என் பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதான் உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டான். காப்பாத்துவான் காப்பாத்துவான், பாத்துடுறேனே. நானா உன் பையன் நானு. சரி சரி, அழறான் பாரு. இங்க எதுக்கு அர்ஜுன் கூட்டிட்டு வந்திருக்க? நீலா, இது கோவில், இங்க நீ பொய் சொல்லக்கூடாது. உன் மனசுல யாரு இருக்கா? அர்ஜுன், நீ என்ன சொல்ற? இத்தனை நாள் மறைச்ச வரைக்கும் போதும், உண்மையை சொல்லு. உன் மனசுல யாரு இருக்கா? அர்ஜுன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். பின்ன எதுக்கு எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும்? அத சொன்னாலாவது அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க தேடுவோம்ல. வாயை திறந்து பேசு நீலா. இல்ல அர்ஜுன், உனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா அதுவே எனக்கு போதும். பின்ன எதுக்கு முகத்தை எப்பவுமே சோகமா வச்சுட்டு இருக்க? அப்போ நாங்க யார பார்த்து சம்மதம் சொன்னாலும் உனக்கு சம்மதம், அப்படிதானே? சொல்லு. சம்மதம் அர்ஜுன். அப்போ உன் மனசுல யாரும் இல்ல? இல்ல அர்ஜுன், அப்படி யாரும் இல்ல. மறுபடியும் கேக்குற நீலா, நான் யார பார்த்து ஓகே சொன்னாலும் நீ கல்யாணம் பண்ணிப்பியா? பண்ணிப்பேன். எல்லாமே சரி, ஆனா ஏன் எப்பவுமே முகத்தை சோகமா வச்சிருக்க? என் விருப்பம் தான் உன் விருப்பம்னு சொல்லிட்ட, அப்ப சிரிச்ச முகமா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு முகத்தை சோகமா வச்சிட்டு இருக்க? அர்ஜுன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். யார பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் மறக்காம கழுத்தை நீட்டுவேன். அப்படியா? சரி, நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். கல்யாணம் பண்ணனா அவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். நீ தான் சொல்லிட்டியே என் விருப்பம் தான் உன் விருப்பம்னு, அப்போ நான் பார்த்தா போதும்ல. மாப்பிள்ளைய பார்த்தாச்சு, வர முகூர்த்தத்திலேயே உனக்கும் அவனுக்கும் கல்யாணம். அர்ஜுன், இப்ப எதுக்கு அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போலாமே. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம். உன் ஃப்ரெண்டு தானே சத்யா, அவளுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, பின்ன உனக்கு மட்டும் எதுக்கு லேட் பண்ணிட்டு? எல்லாம் சரியான வயசு தான். நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன், மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. அவர் ஒரு தடவை ஒன்னு பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ ஒரு தடவை பார்க்கறதுனா பார்த்துக்கோ. நானா? இல்ல அர்ஜுன், உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? இல்ல நீலா, வாழ போறது நீ தானே.
ஒரு தடவை பார்த்துக்கோ, உன் பின்னால் தான் நிற்கிறாரு. நீ பேசிட்டு வா, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். இல்ல அர்ஜுன், நீ பாத்துட்டீங்கன்னா ஓகேதான். நான் என்னத்த பேச போறேன்? என்ன நீலா, நீ உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்களா அர்ஜுன் பார்த்த மாப்பிள்ளை? நீங்களா? உங்களுக்கு வேற பொண்ணு பார்த்திருக்காங்கன்னு சொன்னீங்க. உனக்கு கூட தான் என்ன பிடிக்காதுன்னு சொன்னேன். நான் போய் சொன்னேன். நானும் தான் போய் சொன்னேன். உங்களுக்கு யாரு கூட நிச்சயமாகலையா? வேற பொண்ணு நீங்க பார்க்கலையா? ஆல்ரெடி எனக்கு ஒருத்தி இருக்கும்போது நான் ஏன் இன்னொரு பொண்ணு பார்க்கணும்? உன் அண்ணன் தான் ஒத்துக்கிட்டாங்களே, இப்போவாவது உனக்கு சம்மதமா? சம்மதம். அப்போ இத்தனை நாளா உனக்கு என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்த. இல்லங்க, அர்ஜுனுக்கு உங்களுக்கு பிடிக்காதுல்ல? உன் அண்ணனுக்கு பிடிக்காதுன்னா உனக்கும் பிடிக்காது. இப்போ அவனுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்படிதானே? இல்ல, எனக்கு உங்களை தான் பிடிக்கும். ஆனா அர்ஜுன் கிட்ட அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வரைக்கும் அர்ஜுனையும் அப்பாவையும் நான் எதிர்த்து பேசினதில்லை. அவங்க விருப்பத்துக்கு மாற நான் எதுவும் செஞ்சதும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இந்த நேரத்துல எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு போய் நின்னேன். அர்ஜுனுக்கு அப்பாவுக்கு பிடிக்காம போயிருந்தேன். நீங்க சொன்ன எதுக்கு சம்மதிக்கல. சரி, இப்போ அர்ஜுனுக்கு ஓகே, மேடம்க்கு ஓகேவா? டபுள் ஓகே. பின்ன என்னத்துக்கு அழுகுற? கண்ணத்தோட அழுகல, அதுவா வருது. வேற முகூர்த்தத்திலேயே உனக்கும் எனக்கும் கல்யாணம். இந்த பொண்ணு பார்க்கறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது எதுவும் வேண்டாம். நேரா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னால இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. என்ன சொல்ற? நீங்க எது சொன்னாலும் ஓகே. அட, இவ்வளோ நாள் அர்ஜுன் அப்பாவும் என்ன சொல்றாங்களோ அது ஓகேன்னு இருந்த. கல்யாணத்துக்கு பிறப்பு நான் என்ன சொன்னாலும் உனக்கு ஓகே. நீயா எதுவும் சொல்ல மாட்ட? மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். அது சரி, உன்னை திருத்தவே முடியாது. எல்லாருக்கும் ஹாய். நம்ம தியா எபிசோட் ஆரம்பிச்சு நியர்லி 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட 170 எபிசோடு வந்திருக்கு. இவ்வளோ எபிசோட ரீச் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 171வது எபிசோடு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னு கெஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த சீரீஸோட லாஸ்ட் எபிசோடு 171வது எபிசோடு தான். ஸ்டோரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து பழைய மாதிரி யாரும் அதிகமாக தியா பார்க்க மாட்டீங்க. மண் வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மண் வாசனைக்கு கிடைக்கிற ஆதரவு எனக்கு தியாவுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லலாம். ஆனால் தியா எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சீரீஸ் வந்து தியா தான். அதனால தியா எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ 171வது எபிசோடு லாஸ்ட் எபிசோடு. ஆனால் என்னோட சேனல் இருக்கிற வரைக்கும் நான் வந்து தியாவை விடுறதா இல்லை. ஸோ 171வது எபிசோடு கடைசி எபிசோடாக இருந்தாலும் அடுத்த சீசன் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு இப்போவே சின்னதாக ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அந்த சீசன்ல நம்ம சூர்யா இருக்காரு இல்லையா, ஆதித்யாவோட பையன், அவர் தான் ஹீரோவா வருவாரு. ஆனா தியா முடிச்ச உடனே அது ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு தான் அது ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க தியாவுக்கு கொடுக்குற ஆதரவை மண் வாசனைக்கும் கொடுங்க. இந்த 1 வருஷமா நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 171வது எபிசோட் வரும். கண்டிப்பா உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி.